உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட. உனக்கு பெரிய அண்ணன் தான் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும்னா ரெஸ்பெக்ட். நான் என்ன பண்ணிட்டேன் சேகர்? நான் இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு போறா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உலகம் ஒரு உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னொரு பெரிய உலகம் இருக்கு. நீங்க அவங்கள கண்டுபிடிக்க முடியாம கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் அவங்கள பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லலான்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன் சார். கொஞ்சம் கேக்குறீங்களா? கேட்குறேன். ஆனால் பேரை குப்பைன்னு வச்சுட்டு குப்பை ஐடியா ஏதாச்சும் கொடுத்தேன்னு வையேன், ரொம்ப கஷ்டம். உருப்படியா ஏதாச்சும் சொல்லு சார். அதாவது சின்ராஸோட மாப்பிள்ள ராஜபாண்டிக்கு இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவனுக்கு மூளை குழம்பி போயிடுச்சு. எல்லாத்தையும் அவன் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு இருக்கான் சார். அதுக்கு இப்படியே போனான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பொண்டாட்டிய கூட அவன் மறந்தாலும் மறந்துடுவான் சார். இப்போ என்னதான் சொல்ல வர? சார், துளசி ராஜபாண்டிய சென்னையில உள்ள ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்களாமா. அதனால ஹாஸ்பிட்டல்ல ராஜபாண்டி அட்மிட் ஆனாக்க கண்டிப்பா பாக்குறதுக்கு சின்ராஸ் அங்க வருவான் இல்லையா? அட, ராஜபாண்டிய பார்க்க வரலனாலும் அவரு பாசமலர் துளசிய பாக்குறதுக்காவது கண்டிப்பா வருவார்ல. அதனால துளசிய ஃபாலோ பண்ணி நீங்களும் சென்னைக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல போலீஸ் வலையை விரிச்சு போட்டீங்கன்னா கண்டிப்பா சின்ராசு உங்க வலையில மாட்டிப்பா சார். பரவாயில்லையே, பேர் குப்பைன்னு சொன்னாலும் ஐடியா உருப்படியாக கொடுத்துருக்க. அப்படியே உன் உண்மையான பேர் என்னன்னு சொல்லி நேரில் வந்தீங்கன்னா உன்னை பாராட்டலாம்.